ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த வீடியோ மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே இல்லை அப்படின்னாலும் கமல் சார் வச்சு செய்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ மணி அண்ட் ரவீனா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஃபேவரட்டிசம் வந்து போயிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த டான்ஸிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஃபுல் பணத்தை வந்து பின்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டான்ஸே வந்து மணி தான் ஆடினார். ஸோ ஃபர்ஸ்ட் மணி டான்ஸ் ஆன உடனே அவங்க கையில் இருந்த 5000 ரூபாயும் எடுத்து வந்து ரவீனா வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றவங்க மிச்சம் இருக்கிற 11 பேர் டான்ஸ் ஆடினதுக்கப்புறமா அவங்க பார்த்து சரி யார் யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பட் மணி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அது வந்து வீட்லேயே பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய ஒரு கலவரம் உண்டாக்குனதுக்கான ஒரு முக்கிய ஒரு காரணமே. இப்போ வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வந்து மணிக்காக தான் வந்து நீங்கள் விளையாடுறேன்னு சொன்னீங்க, அது சரியாக தோணுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆட்டம் முடிகிற வரையும் நீங்கள் இருந்து பார்த்துருக்கணும் அந்த பரிசை கொடுக்கறதுக்கு. நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் அந்த பரிசு ஃபுல்லாகவே ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேவரட்டிசம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மணிக்கே வந்து அது வந்து ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ மற்றவங்க திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன அந்தளவுக்கு புரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல கடைசியாக ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் வந்து இந்த கேம்க்கே வந்து ஒரு சம ஸ்பாய்லராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ வச்சு செய்கிறாரு இன்றைக்கி கமல் சார், சம ஃபார்மில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது, என்னடா அட்ரஸ் பண்ணலேன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் போதும் இப்படி அட்ரஸ் பண்ணுறாரு. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.